அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிகச்சிறந்த மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ள பூக்களை கொண்டு சிகிச்சை செய்யலாம். இவை பக்க விளைவுகள் அல்லாத பூக்களாகும். அதில் ஒன்றுதான் நித்திய கல்யாணி. அதன் நன்மைகள் மற்றும் பயன்படுத்தும் முறைகளை குறித்து பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நித்திய கல்யாணி பூக்கள் மாதவிடாய் பிரச்சனைகளை சரி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதே போல் வெள்ளை நிற நித்திய கல்யாணி பூ இலைகளின் சாறுகள் உயர் இரத்த அழுத்தத்தை சீர்படுத்துவதற்கு உதவுகிறது. நித்திய கல்யாணி பூக்களை பற்றி எடுத்துக்கொண்டு அதனுடன் சிறிது மிளகை சேர்த்து தீநீராக்கி குடிப்பதால் ஆஸ்துமா என்னும் மூச்சிறைப்பு நோயானது குணமாகும் என்று சொல்லப்படுகிறது. நித்திய கல்யாணி பூக்களை பற்றி எடுத்து 1 டம்ளர் நீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி கண்களை கழுவிய கண் நோய் குணமாகும் என்று சொல்லப்படுகிறது. இதை கொண்டு ஆறாத புண்களை கழுவினால் கூட ஆறிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நித்திய கல்யாணி பூக்களில் ஏராளமான மருத்துவ குணங்கள் அதிகமாகவே நிரம்பி இருக்கிறது. நித்திய கல்யாணி பூக்கள் 10 முதல் 15 வரை எடுத்து அதோடு மஞ்சள் சேர்த்து தண்ணீரில் கொதிக்க வைத்து அதுவோடு தேன் சேர்த்து கலந்து பருகி வந்தால் புற்றுநோய் குணமாகும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நித்திய கல்யாணி பூக்கள் 5 மாதுளை தோல் 10 கிராம் அளவு சேர்த்து 1 டம்ளர் நீரை விட்டு அரை டம்ளர் வரும் வரை காய்ச்சி தேவைக்கு சுவையான அளவு தேன் சேர்த்து தினமும் 2 வேளை சாப்பிட்டு வந்தால் மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய அதிக இரத்தப்போக்கானது சீராகும் என்றும் கூறப்படுகிறது. நித்திய கல்யாணி செடியின் வேர் பகுதி எடுத்து அதனை சுத்தம் செய்து அது கூட மிளகு சீரகம் 2ஐயும் பெருக்கடி அளவு எடுத்து அதனுடன் 10 கிராம் நித்திய கல்யாணி வேரையும் சேர்த்து நீர் விட்டு காய்ச்சி பருகுவதால் பல்வலி உடல் வலி ஆகியவை குணமாகும் என்றும் சொல்லப்படுகிறது. நீரிழிவு நோய் ஆயுர்வேதத்தில் மதுமேகம் என்று அழைக்கப்படுகிறது. நீரிழிவு நோய் கபதோஷங்களின் அதிகரிப்பதால் உண்டாகக்கூடியதாகும். இது செரிமான செயல்பாடு குறைவதால் இரத்தத்தின் சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது. நித்திய கல்யாணிக்கு சிறந்த இரத்த அழுத்தத்தை குறைக்கும் பண்பு இருப்பதால் இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது. இந்த பூவின் சாறு எடுப்பதன் மூலம் கணைய செல்களில் இருந்து இன்சுலின் உற்பத்தியானது தீவிரமாகிறது. மேலும் மாவுச்சத்து குளுக்கோஸாக உடைவதை தடுக்கிறது. நித்திய கல்யாணி இலைகளை உலர்த்தி ஒரு கண்ணாடி பாட்டிலில் அடைத்து வைத்து கொள்ளலாம். 1 ஸ்பூன் உலர்ந்த இலை பொடியை எடுத்து கொள்ளவும். தினமும் காலை வெறும் வயிற்றில் தண்ணீர் அல்லது பழச்சாற்றுடன் கலந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த செடியின் இலையை 3 அல்லது 4 மென்று சாப்பிட்டாலும் நல்லது. நித்திய கல்யாணி பூக்களை பறித்து தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடவும். அது கொதித்த பிறகு வடிகட்டி குடிக்கவும். அது கசப்பாக இருந்தாலும் வெறும் வயிற்றில் காலையில் குடிப்பதால் நீரிழிவு நோய் கட்டுப்படும். நித்திய கல்யாணி சுவாச கோளாயிலிருந்து சளிப்படிவுகளை அகற்ற உதவுகிறது. இந்த மலரில் இருக்கக்கூடிய பெரும்பாலான செயலிகளில் உள்ள உட்பொருட்கள் ஆஸ்துமா, மூச்சுக்குழாய், அலர்ஜி, COPD, இருமல் மற்றும் சளி அறிகுறிகள் போன்றவற்றை சுவாச கோளாறுகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக தீர்வை அளிக்கிறது. இந்த பூக்களை கஷாயமாக்கி எடுத்துக்கொண்டால் இருமல், தொண்டைப்புண் ஆகியவற்றிற்கு சிறந்த நிவாரணம் தருகிறது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய நித்திய கல்யாணி பூ மற்றும் இலைகளின் சாறுகள் லேசானது முதல் மிதமான உயர் இரத்த அழுத்தத்துக்கு சிகிச்சை அளிப்பதில் பயனுள்ளதாக இருக்கிறது. மேலும் இந்த இலைகளின் சாறுகளை எடுக்கும் பொழுது இது உயர் இரத்த அழுத்தத்துக்கு முந்தைய செயல்பாட்டை தடுப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த இலையின் சாற்றை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 2-3 மில்லி அளவு எடுத்து வரலாம். அது ரொம்பவே நல்லது. நித்திய கல்யாணி பூச்செடி மூளை திசுக்களின் சரியான இரத்த ஓட்டத்தை எளிதாக்குகிறது. மூளையின் பதற்றத்தை நீக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நித்திய கல்யாணி செடியும் சருமத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சூரிய கதிர்களால் ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேற்ற ஃப்ரீ ரேடிக்கல் தேசங்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் இவை முக்கிய பங்கு வகிக்கிறது. இதனால் சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள், நேர்த்தியான கோடுகள், புள்ளிகள், கருவளையங்கள் போன்ற முதுமையின் பல்வேறு அறிகுறிகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது.
சருமம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் நித்திய கல்யாணி செடி முக்கிய பங்கு வகிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நித்திய கல்யாணி இலை மற்றும் வேப்பிலை இரண்டையும் எடுத்து நன்றாக அரைத்து அதனுடன் ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூளை கலந்து மென்மையாக குழைத்து எடுத்துக்கொண்டு இதனை முகத்தில் தடவி காயவிட்ட பிறகு குளிர்ந்த நீரில் கழுவினால் முகப்பரு மற்றும் தோல் பிரச்சனை இருப்பவர்கள் இதனை தொடர்ந்து செய்து வந்தால் தீவிரமாகாமல் தடுக்க முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. பெண்கள் பெரும்பாலும் மாதவிடாய் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். இந்த நித்திய கல்யாணி பூக்கள் இதனை சரி செய்வதில் முதலிடம் வகிக்கிறது. மாதவிடாய், வயிற்றுவலி, இரத்தப்போக்கு போன்றவற்றுக்கு சிகிச்சை அளிக்க இது உதவுகிறது. நித்திய கல்யாணி இலைகள் 6 முதல் 8 எடுத்து தண்ணீரில் சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து அதனை வடிகட்டி குடித்து வந்தால் மாதவிடாய் சீராகும். இந்த இலைகளை மாதளை மொட்டுக்களுடன் சேர்த்து அரைத்து சாறு எடுத்து மூக்கில் செலுத்தப்படுகிறது. மூக்கில் இரத்தப்போக்கு ஏற்படுவதை தடுக்க, ஈறுகளில் ஏற்படும் இரத்தப்போக்கை தடுக்கவும் இது பயன்படுத்தப்படுகிறது. நித்திய கல்யாணி மலரின் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பண்புகள் அடங்கியிருக்கின்றன. இந்த பூவை கழுவி சுத்தம் செய்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்துவிட்டு பனங்கற்கண்டோடு சேர்த்து குடித்து வந்தால் மன அழுத்தம் மற்றும் மன சோர்வு உள்ளிட்ட பிரச்சனைகள் தீரும். அது மட்டும் இல்லாமல் காய்ச்சல் மற்றும் குளிர் ஜுரம் போன்றவற்றை உடனடியாக சரி செய்யும் ஆற்றல் நித்திய கல்யாணி மலருக்கு இருக்கிறது. நித்திய கல்யாணி இலைகளை அதன் தண்டோடு சேர்த்து கழுவி விட்டு ஒரு கைப்பிடி அளவை எடுத்துக்கொண்டு அதை 2 டம்ளர் தண்ணீரில் போட்டு நன்கு கொதிக்க விட்ட பின் காலை மாலை என 2 வேளை குடித்து வந்தால் காய்ச்சல் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும். மார்பக புற்றுநோயால் ஏற்படும் வலி மற்றும் அதன் தீவிரத்தை குறைக்கவும் புற்றுநோய் கட்டிகளை செயலிழக்கச் செய்யவும் நித்திய கல்யாணி செடி உதவி செய்கிறது. நித்திய கல்யாணி செடி வேருடன் முழுமையாக எடுத்து சுத்தம் செய்து அதை நிழலில் காய வைத்து பொடியாக அரைத்து அந்த பொடியை தினமும் 1 டீஸ்பூன் வீதம் நீரில் கலந்து கொதிக்க விட்டு குடித்து வந்தால் மார்பக புற்றுநோய் படிப்படியாக குணமாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆஸ்துமாவால் ஏற்படக்கூடிய மூச்சு திணறலை கட்டுப்படுத்த நித்திய கல்யாணி செடி உதவி செய்கிறது. நித்திய கல்யாணி இலை மற்றும் பூக்களை கழுவி சுத்தம் செய்து நீரில் காய்ச்சி தேன் சேர்த்து குடித்து வந்தால் ஆஸ்துமா குணமாகும். எளிதில் நோயை குணமாக்கும் ஆற்றல் கொண்ட மூலிகைகளில் முக்கியமானது நித்திய கல்யாணி ஆகும். இன்று பெரும் சவாலாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோயின் அளவை குறைக்கும் தன்மை கொண்டதாகும் இந்த மூலிகை செடி புற்றுநோய்க்கு அருமருந்தாகவும் இருக்கிறது. நித்திய கல்யாணியின் இலைகள் மட்டுமின்றி அதன் பூக்களை பயன்படுத்தியும் சர்க்கரை நோய்களுக்கு மருந்துகளை தயாரிக்கலாம். சர்க்கரை நோய்க்கு மருந்து எப்படி தயார் செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. 5 முதல் 10 வரை நித்திய கல்யாணி பூக்களை தேவைக்கேற்ப சீரகத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டையும் கலந்து 1 டம்ளர் நீர் விட்டு கொதிக்க விட வேண்டும். அதை வடிகட்டி குடித்து வர சர்க்கரை நோயின் அளவு குறையும். இரத்த அழுத்தம் இருந்தாலும் சீராகும். நாள்பட்ட சீழ்வடியும் புண்கள் கூட குணமாகிவிடும் என்று சொல்லப்படுகிறது. புற்றுநோயை குணப்படுத்துவதில் நித்திய கல்யாணி முக்கிய பங்கு வகிக்கிறது. நித்திய கல்யாணி இலை, பூ ஆகியவற்றிலிருந்து புற்றுநோய்க்கான மருந்தை தயாரித்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக பெண்களின் மார்பக புற்றுநோய்க்கான நல்ல மருந்தாகவும் நித்திய கல்யாணி பயன்படுகிறது. மட்டுமில்லாமல் நெறிக்கட்டிகளை கரைக்கும் தன்மையும் இதற்கு இருக்கிறது. நித்திய கல்யாணி பூக்களை 10 வரையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனுடன் 1/4 ஸ்பூன் சீரகத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். இதை 2 டம்ளர் அளவிலான நீரில் கொதிக்க வைத்து அதற்கு பிறகு ஆற விட்டு பயன்படுத்தலாம். பிடித்த புண்களில் இதை தடவலாம். புற்றுநோயாளிகள் இந்த நீரை குடித்து வந்தால் குணமாகும். பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டது கருஞ்சீரகம். இது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி ஆற்றல் கொண்டது. அதனை நித்திய கல்யாணி பூக்களுடன் கலந்தால் சர்க்கரை நோய் குணமாவதோடு மட்டுமின்றி சர்க்கரை நோயினால் ஆறாமல் நீண்ட காலமாக நீடித்திருக்கும் புண்களும் குணமாகும். நித்திய கல்யாணி செடியிலிருந்து தேவையான அளவு இலைகளை பறித்து கொண்டு அதோடு தேவையான அளவிற்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து கொள்ள வேண்டும். அதை தைல பதத்திற்கு வரும் வரை நன்கு காய்ச்ச வேண்டும். அதை ஆற வைத்து வடிகட்டியும் ஆறாத புண்கள் மேல் பூசலாம். இதை பூசினால் சீழ்படிந்த நாள்பட்ட புரை ஓடிய இரத்த கசியும் புண்கள் கூட விரைவில் குணமாகிவிடும். நித்திய கல்யாணி செடி பொதுவான செழிப்பான இடங்களில் வளரக்கூடிய செடியாகும். விவசாய நிலம், மலைப்பாங்கான பகுதிகளில் வளரக்கூடிய செடியாகும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.